ஒரே ஒரு புகழ் எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஹரி உன்ன விடுவாங்களா ப்ரோ? நீ தீ சத்தியா கேளுங்க கேள்வி சபா ஒரு நிமிஷம் குறுக்க வர மெட்ராஸ் பையா இவரு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் மியூட் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. சரியா? அவசரப்பட வேணாம். நான் ஒரு பீஸ், நான் ஃபர்ஸ்ட் லெக் பீஸ் எடுத்துக்கிறேன். முக்கியமான லெக் பீஸ். மொரட்டு லெக் இது. புகழ் எல்லாரும் ஊழல் சக்தி இதெல்லாம் சொல்றீங்களா? ஊழல் பண்றாங்க, மத்த கட்சியில ஊழல்வாதிங்க இருக்காங்க, திமுக ஊழல், அதிமுக ஊழல், பிஜேபி முடிச்சிடா. ஒரு நிமிஷம் கபிலன். அப்படி சபரி மறந்துடும். சபரி நடுவுல இடி ரைடு நடந்ததா இல்லையா? அது ஒரிஜினா வீட்டுல சிபிஐ ரைடா இடி ரைடு ஐடி ரைடு? அது சபரி இடி ரைடு நடந்ததா இல்லையா? உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லு. இடி ரைடு நடந்தது. ஏன் நடந்தது? நடந்துச்சு. ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இவரு தப்பு பண்ணிருக்காருன்னு சொன்னாங்களா? நீ நான் உன்னை புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்க. காரணம் இல்லாம விடுதலை சிறுத்தையோ திமுகவோ ஆதவர்ஜனா வெளில தூக்கி போடல. நீ எதுக்கு அவங்க வெளில தூக்கி போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா, நீ கட்சிக்குள்ள சேர்த்ததுக்கு ஒரு காரணம். என்ன காரணம்? இப்ப காரணத்தை அவன் சொல்லிட்டான், சபரி சொல்லிட்டான். கபிலன் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் இதே ஆதவர்ஜனா. விஜய்க்குலாம் என்னங்க தெரியும்? அந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற வீடியோவும் இருக்கு. எதுக்கு சொன்னாரு? சொல்லு. என்ன ப்ரோ அவர் சொன்னாரு, ஆதாரம் வேணுமா இதுக்கு? எதுவுமே நீ கையால் எடுத்து திங்க மாட்டியா? நாங்களா தான் எடுத்து ஊத்தணுமா? இதுக்கு ஆதாரம் வேணா சொல்ல எடுத்து போடுற மேல. இப்ப நீங்க வாயில சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு நான் ஆதாரம் கொடுத்துட்டா டே ஆதவ் பொறுக்கி பைலன்னு ட்வீட் போடுவியா? புரியல. விஜய் கட்சி ஆரம்பிச்சேன்னா விஜய்க்குலாம் ஒன்னும் தெரியாது, அந்த ஆளு டம்மி தான் அப்படின்றத அவன் பேசியிருக்கான். ஓகேவா? விஜய் கட்சியில விஜய் கட்சியில சேரதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ அது வந்து ஐ திங்க் கலாட்டாவே ஏதோ ப்ரூஃப் கொண்டு வந்து நாங்களே இப்பயே நான் எடுத்து டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. டவுன்லோட்லாம் இல்ல, நானே போட்டுருக்கேன். இரு கமெண்ட்ல போட்டேன். மெட்ராஸ் பையன் போட்டாரு. மெட்ராஸ் பையா. ஓகே. மேல ஷேர் பண்றேன். கீழயும் பாத்துக்க மேலயும் பாத்துக்க. நீ எங்கேயும் என்ன பண்ற? டே எங்கேயும் போவானா நாங்களே கொடுத்துறோம். இப்ப நீ என்ன பண்ற? டே ஆதவ் லாட்டரி மாவனே எதுக்குடா எங்க அண்ணனை இப்படி பேசுனேன்னு கேக்குற. இந்த இருங்க, எங்க ப்ரோ வீடியோ? மேல கீழே கமெண்ட்ல போட்டுருங்க. ரிப்ளைல பாருங்க. சபரி நான் அந்த ஆடியோ கூட நான் ப்ளே பண்றேன். எல்லாரும் ஊரே கேட்கட்டும். அந்த உங்களுக்கு டிஎம் அனுப்புறேன். அப்பவே சொன்னேன்ல, இவங்க எல்லாம் சொல்லி கொடுக்க வந்திருக்காங்கன்னு நான் சொன்னா பாத்தீங்களா? வரிசையா வீடியோ எடுத்து போறவங்க அவனுக்கு எடுத்து கொடுக்கவும். சபரீஷ் இதுதாங்க இந்த ஆடியோ யாருமே கேட்டது இல்ல. இந்த ஆடியோ யாருமே அமிச்சிருக்கேன் பாருங்க கபிலன். வரேன். இது பொதுவா இந்த ப்ரூஃப் எடுத்து போடுறது இது போடுறது இங்க பாரு. நான் ப்ரூஃப் எடுத்து இப்ப போட்டாச்சு. பார்த்துட்டு இப்ப நீ ஸ்பேஸ் விட்டு போனீன்னு வச்சுக்க பிச்சிருமிச்சு. எங்கயா இருக்கு காட்டுங்க. நான் தேடிதான் ப்ளேவே பண்ணுவாரியா? மேல ஷேர் பண்ணு. மேல பாருயா. கண்ணை திறந்து மேல பாரு. சக்கி தமிழ்நாடுன்னு ஒருத்தர் போட்டுருக்காரு பாரு. ஓகே, சபரி போட்டிருக்காப்ல. ஓகே, இப்ப நான் ப்ளே பண்றேன், கேளு. சொல்றாரு 96க்குள்ளதான் அவரு வராரு. ஓகே, இன்னொரு பக்கம் விஜய் வராரு, பெரியார் அண்ணா எல்லாம் சொல்றாரு, காமராஜர் எல்லாம் சொல்றாரு. 96க்குள்ளதான் அவரு வராரு. அவருக்கான ஸ்பேஸ் ஸ்கோப் இல்ல. இந்த விவாதமே தவறுன்னு நினைக்கிறேன் நாங்க. நான் திருப்பியும் என்னுடைய புரிதல் என்னன்னா, அம்பேத்கர் அவர்களும் அண்ணா அவர்களும் எடுத்தவொடனே எப்பயுமே நாங்க ஆளுங்கட்சி, நாங்க முதல்வர் வேட்பாளர்ங்கிறது சொன்னதே கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய ஐடியாலஜிக்களை பெரும்பாலும் சமூகத்துல ரொம்ப கடைநிலை ஊழியர்களோட இருந்து அவங்க பயணம் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அரசியலுங்கிறது முதலமைச்சர் ஆகிறது மட்டுமே ஒரு பெரிய பயணமா நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாதுங்கிறது என்னுடைய நோக்கம். அரசியலுங்கிறது நீங்க ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளணும். அது கிரவுண்ட் லெவல்ல நம்ம போய் ஒர்க் பண்ணணும். அது அப்படி அந்த மனிதனுக்கு எதுவும் கிடைக்கலன்னு நீங்க இந்த போராட்டங்களை நீங்க எப்படி நடத்தணும்னு தெரியணும். ஆனா சினிமா பிரபல்யம் சுற்றுப்பயணம் வேணும். பிரபலம்ங்கிறது சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு. அவரால் ஏன் ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல? ஆர்கனைசேஷன் செட்டப் ஏன் உருவாக்க முடியல? பிரபலம்ங்கிறது நீங்க பார்க்காத வரைக்கும் தான் பிரபலம். நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா பிரபலம் போயிடும். நீங்க வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு மூவி பாக்குறீங்கன்னா ஒரு பிரபலம்.
நீங்க ஃபீல்ட்ல வந்து பிரபலம் ஆயிட்டீங்கன்னா டெய்லி வந்து ஃபீல்டுக்கு வரணும், சுற்றுப்பயணம் பண்ணணும் அப்படின்னு மக்கள் வந்து உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரபலம் போய் உங்களுக்கு சிந்தனைகள் தான் வரும். உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு, என்ன பாலிசிங் இருக்கு, உங்களுடைய டீம் யாரு, உங்களுடைய கருத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க எந்த கருத்துக்களை உள்வாங்கிருக்கீங்க. இப்ப அவன் என்ன கேட்பானா, விஜய்னு பேரு வந்துச்சா, வரல, அப்ப எங்க அண்ணன் சொல்லலம்பா. அதனடா புகழே கரெக்டா? ஏங்க கேள்வியே விஜயின் தாங்க ஆங்கர் கேட்டிருப்பாரு. அந்த தற்கொலைக்கு அதான் சொல்லி சொல்றேன். புரியுது. இப்ப ஆதவர்ஜுல இருந்து இப்ப அவன் அந்த பாயிண்ட் எடுத்துருவான். அதுதான் நான் முன்னாடி நானே போட்டுறது. இப்ப எங்க அண்ணன் ஆதவர்ஜுன வாயில இருந்து விஜய்னு வந்துச்சு, அவன் மறைமுகமா அதைத்தான் சொன்னான். அவன் விஜய்னு தான் கேள்வி கேட்டான், அவன் அதுக்கு தான் பதில் சொல்லி இருக்கிறான். புகழ் இங்க இப்ப சினிமா பிரபலம் மட்டும் பத்தாது, இங்க நீ ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் வந்தாவது இங்க வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் சொல்லிட்டாருங்க அவரு. ப்ரோ அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த இன்டர்வியூ கொடுக்கல, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அதனால முன்னாடி இப்ப புனிதர் ஆயிட்டாரு. ஓகேங்களா? புனிதர் ஆயிட்டாரு. அவருக்கு அப்ப அவர் எந்த கொள்கையை கொண்டு வருவாரு, எந்த மாதிரி அரசியல் பண்ணுவாருன்னு அப்ப அவருக்கு தெரியாது. சரிங்களா? இவரோட கொள்கையும் இவரோட அரசியல் புத்தியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரகு ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. அவருக்கு அந்த வீடியோ ஆடியோ கேட்டீங்களா இல்லையா? பெரியாரு அண்ணானு கொண்டு ஒருத்தர் வராரு, அத பத்தி உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டதுக்கு எடுத்தோன்னெல்லாம் ஆயிட முடியாது, மக்கள்கிட்ட போய் சேரணும். பெரியார் அண்ணா ஃபர்ஸ்ட் மீட்டிங் ப்ரோ அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். பெரியாரு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொள்ளையடிக்கிற கூட்டம் கிடையாது இவரு. சரிங்களா? அவங்க இந்த ஆட்சி அப்படி இருக்கிறதுனால, அந்த கட்சி அப்படி இருக்கிறதுனாலதான் அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் இங்கிட்டு வந்தாரு. முதல் மாநாடு போட்டதுக்கு அப்புறம் கட்சியில இருந்தவருக்கு தெரியும். உங்கள் முதல் மாநாடு முடிந்தவுடன் முதல் பேட்டியாக மிஸ்டர் ஆதவர்ஜுனா கொடுத்த பேட்டி தான் இது. ப்ரோ அதான் ப்ரோ நான் சொல்றேன். அப்பா பேச விடுங்க, நீங்களே பேசிட்டு இருக்காதீங்க. எவ்வளவோ பேரை பார்த்திருக்கேன், ஆனா இவன மாதிரி ஒரு முட்டு கொடுக்கறத விஜய பத்தி பேசிருக்காருன்னு அப்புறம் என்கிட்ட காட்டி வேலை காட்டுறேன். சாண்டி வெள்ளம் காட்டலையே. இவன நேரம் ப்ரூஃப போடு இவன நேரம் ப்ரூஃப போடுன்னு அழுதுட்டு இருந்த. போட்டாச்சு, போட்ட உடனே இப்ப என்ன பேச்சு பேசுற? ரோசமுள்ள விஜய் விஜய் கட்சியோட கொள்கை என்ன, விஜய் கட்சியோட கொள்கை தலைவர்கள் யாரு, அதுக்கப்புறம் தான் இந்த பேட்டி வந்துச்சு. சரியா? நீ வந்து கரெக்டா பேசு. விஜயோட கொள்கை என்ன, கொள்கை தலைவர்கள் யாரு, அதுக்கு அப்புறம் தான் ஆதவ பேசினான். சபரி சொன்ன மாதிரி, இங்க ஹரி சொன்ன மாதிரி, இங்க மத்தவங்க சொன்ன மாதிரி ஆதவர்ஜுனா இங்க விஜய போட்டு தான் கீச்சிருக்கிறான் ஆளு. கட்சிக்கு முன்னாடி வந்தானே, கட்சிக்கு பின்னாடி வந்தானே. இன்னைக்கு நேத்து ஒரு வாய், இன்னைக்கு ஒரு வாய் நீ ஒத்துக்கிட்டு இல்ல. அவன் நேத்து ஒண்ணு பேசினா, இன்னைக்கு ஒண்ணு பேசினா ஒத்துக்கிட்டேன். இப்ப விஜய் பத்தி தப்பா பேசிட்டான், உன்னால ஆதவர்ஜுனாவை கண்டிச்சு உன்னால ஒரு ட்வீட் போட முடியுமா? உன் கட்சியில இருக்கிறனால ட்வீட் போட. அவரு விஜய பத்தி தப்பா பேசல, அவர் மக்கள் எந்த மாதிரி கொண்டு போறாரு. நம்ம காதுல தான் தப்பு தப்பா விழுந்திருக்கு. அவர் நல்லதுக்கு மட்டும் தான் பேசுறாரு. அப்ப வந்து தீய சக்தியில இருந்தாரு, அப்ப தீய சக்தியா இருந்தாரு, இப்ப வந்து தீய சக்தியா புனகையா இருக்கிறான். அதனால அவன் வந்து மாறணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க அவனுக்கு. அப்படிதானப்பா? ஐயோ வேணாம் மெட்ராஸ் போய் அப்புறம் கோச்சிட்டு போயிட்டானா அப்புறம் எதை வச்சு வண்டி இல்ல என்னதுக்கு புரியல. இல்ல ஒண்ணு இல்ல, நல்ல ஒரு புகழ் தண்ணி கேனு எடுத்து போட வந்தாரான்னு கேட்டாரு மெட்ராஸ் பையன், வேற ஒண்ணும் இல்ல. லூசு கூட அப்படின்னு சொன்னாரு அவரு. கேட்டுச்சு லூசு கூட தம்பி கூட. நான் என்ன கேட்டேன்னா, விஜய் ஒரு கேன புனகை, அதனால ஆதவர்ஜுனா அட்வைஸ் பண்ணி அவனுக்கு இல்ல வேணாம் மெட்ராஸ் பையன் பாருங்க. இல்ல தம்பி, விசிலுக்கு தூய தமிழ் என்ன? மடக்கு ஊதி இல்லையா? மடக்குதி அப்படின்னு சொன்னாரு அவரு. தப்பா, அது ஸ்பீடா சொல்லும்போது தப்பா தெரியும்ல, அதனால கோச்சிக்காத. சரி விடுங்க, ஏங்க ராக் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் புகழ், உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் விஷஸ். ஓகேவா? Feb 2 வரப்போகுது, 2 வருஷம் கட்சி தொடங்கி ஆக போகுது. இது வரைக்கும் 21 தடவை வெளியே வந்திருக்கீங்க. மொத்தமா 21 நாள் தான் வெளியே வந்திருக்கீங்க. 2 வருஷம் 730 நாள் சொச்சத்துல 21 நாள் வந்திருக்கீங்க. 21 வாழ்த்துக்கள் புகழ். சின்ன தம்பி படத்துல குஷ்பு மாசத்துக்கு ஒரு தடவை வெளில வருவாங்க. அப்ப சார் கூட்டி கழிச்சு பாருங்க, மொத்தம் மாசத்துக்கு ஒரு தடவை வருது. அது பெண்களுக்கு உள்ள இல்லைங்க. சின்ன தம்பி படத்துல மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் குஷ்பு வெளில வரும். நீங்க 2 வருஷம் ஆச்சு, 24 மாசம் 24 வாட்டி அண்ணா. சின்ன தம்பி அந்த 3 பேரா யாரு குஷ்பு?
அதான் ஆதவு புசி இன்னொன்னு எவ்வளோ வச்சுக்கோங்க, சிடிஆர் செல் வச்சுக்கோங்க. அவன் ஆதவ் தெளிவா சொன்னானடா, மக்கள் வந்து ஏமாளி கிடையாது, போய் வந்து மக்களை போய் பார்க்கணும். அண்ணா பெரியார்லாம் அப்படிதான் வந்து அவங்க கொள்கையை சேர்த்தாங்க. அந்த மாதிரி வர்ற தலைவர் தான் வந்து மக்கள் மனசுல நிப்பாங்க. சும்மா சினிமா கவர்ச்சியை கமிட்டு வர்றவன மக்கள் புதல்லே அடிச்சு வரட்டிடுவாங்கன்னா ஆதவ் சொன்னான். நீங்க எவ்வளவு சொல்லி அப்புறம் அவர் சொன்னாரு, ப்ரோ இப்ப நீங்க சொல்ற பதிலுக்கு நான் வரேன். எங்க சரிங்களா? இப்ப விஜய் அதெல்லாம் போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கறதுனாலதான் இப்ப அவர் பக்கம் திமுக அதெல்லாம் பண்ணல, அவங்க பேரை வச்சு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சனாலதான் இங்க மாறினாரு. இவர் சரியான வழியில போறாருன்ட்டு மாறலையடா, அவங்க தான்டா அவரை விரட்டி விட்டாங்க. அவர் மாறல, அவரு அங்கேதான் இருந்தாரு. நீ அலையன்ஸ பத்தி தப்பா பேசினாலதான் அதே மாதிரிதான் விஜய பத்தி தப்பா ஆல்ரெடி பேசிட்டாங்க. அதத்தான் நாங்க என்ன பதில்னு கேக்குறோம். இந்த மாதிரி வந்து மக்களை ஏமாத்தணும்னு நினைக்க முடியாது, அவருதான் சொன்னாரு, நாங்க சொல்லல. மொசக்குட்டி ஒரே நிமிஷம். மக்களை ஏமாத்தணும்னு அவர் நினைக்கலன்ற நம்பிக்கை வந்தனாலதான் அவர் சொன்ன வார்த்தையிலே என்ன சொன்னாரு, சும்மா வந்து திரை கவர்ச்சியை வச்சுட்டு வரக்கூடாது, மக்களை அவர் திரை கவர்ச்சியை சந்திக்கணும், டெய்லியும் போய் அன்றாட வாழ்க்கையில மக்களோட பிரச்சனையை சந்திக்கணும். மொசக்குட்டி ஒரு நிமிஷம் இருங்க. திரைக்க வச்சு வரல அப்படின்னா அப்புறம் எதுக்கு அடிக்கடி உச்சத்தை விட்டு வந்தேன், 200 கோடி விட்டு வந்தேன், 300 கோடி விட்டு வந்தேன், எதுக்கு இந்த டைலாக் எல்லாம்? இல்ல உன்னை யார் கூப்பிட்டா இப்போ? இல்ல இவரு பேசும்போது நம்பிக்கை, அவர் அன்னைக்கு அப்படி சொன்னாரு, இது ஒரு யூகம் இப்படின்றாரு. நம்ம ஏதாவது கேட்டா அந்த ப்ரூஃப போடுன்னு கேக்குற. என்ன தம்பி இது கணக்கு? நீ சினிமா கவர்ச்சி விட்டு இல்ல பெரிய தியாகியா? நீ சினிமா விட்டு வர்றதுக்கு தியாகமா? நம்பிக்கையில வந்தாரு, தும்பிக்கையில வந்தாருன்ற. நாங்க ஏதாவது சொன்னா ப்ரூஃப போடுன்ற. என்ன தியாகம்? என்ன தியாகம்? உன்னை யார் கூப்பிட்டா? யாரு ப்ரோ உங்களை கூப்பிட்டா? சினிமா விட்டு 50 கோடி சம்பளத்தை விட்டு வர அதையே கொண்டு போய் மாத்தி விட்டா இப்போ. அவர் பண்ண ஒரே தியாகம் என்ன தெரியுமா? அவரை நம்பி வந்தவங்க எல்லாம் நடுத்தருல விட்டுட்டு போனதுதான். இதுல சொல்லிக்கிறேன், எல்லா குடும்பத்திலும் அவன் ஒரு ஆளா, என் குடும்பத்துல அவன் ஒரு எச்சாலே. ஆமா, என் ரேஷன் கார்டுலயும் ஒரு ஓட்டே இல்ல. எங்க அந்த ஓட்டை எங்க குடும்பத்துல இல்ல. கபில் ஒரே நிமிஷம். கபிலன், உங்கள்ட்ட ரேஷன் கார்டு இருக்குல்ல தமிழ்நாட்டுல? இருக்கு. உங்க வீட்டுல யாராவது விஜய் ஓட்டு போடுவாங்க? சத்தியமா வாய்ப்பு இல்ல. ஜிப்சி உங்க வீட்டுல? வாய்ப்பே இல்ல. மொசக்குட்டி உங்க வீட்டுல இருக்கீங்களா? மொசக்குட்டி அவர் இல்ல. வாய்ப்பே இல்ல. இல்லையா? ஓகே. ஹரி உங்க வீட்டுல போடுவாங்களாடா? வாய்ப்பு இல்ல. உங்க வீட்டுல பேரையா எடுப்பாங்க விஜய்ன்ற பேரு? எங்க வீட்டுல எல்லாம் அவனை செருப்பால அடிப்பாங்க. சரி கேட்டீங்களா? ஒரு 10 சாம்பிள் எடுத்தாலே இவ்வளவு காரி துப்புறாங்களே மக்களே. நீங்க ப்ரோ அதான் இந்த 10 பேர் மட்டும் தான் போட மாட்டேன்னு சொல்லுவீங்க. 10 பேர் உட்கார்ந்து போட மாட்டேன்னு சொல்லுவீங்க. புகழ் ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இல்ல ஒரு நிமிஷம். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நீ வந்து இப்ப யாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. சரி, 10 விஜய் ஃபேன்ஸ் தூக்கி மேல விடுறேன். எத்தனை பேர் எல்லாம் விஜய் தான் போட மாட்டாங்கயா? இப்போ இங்க பாரு, இல்ல கரெக்டா இப்பதான் ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. 10 வேணாம், ஒரு 2 கூட்டுவா. 2 இங்க கூட்டுவாடா. நான் ஐடி உன்கிட்ட கொடுத்துறேன். ப்ரோ நான் உங்க ஸ்பேஸ்க்கு வந்திருக்கேன் சரிங்களா? அதே போல நீங்க விஜய் ஸ்பேஸ்க்கு வந்து போடுவீங்களா? பயந்தாங்க ஓலிங்க. நீ எவ்வளவு உண்மையாலுமே நானும் உங்க ஸ்பேஸ்க்கு வரலான்னு பார்த்தேன் ப்ரோ. ஒருத்தன் எட்வின் ஒருத்தன் ஸ்பேஸ் போட்டிருக்கான். அந்த மாதிரி ஒரு உலகத்துல எல்லாம் வாழ முடியல ப்ரோ. சத்தியமாலுமே வாழ முடியாது. 190 சீட்டு ஜெயிப்பீங்க. அதிமுக வந்து 10 சீட்டுங்கிறான். இவர்ட்ட கேப்போம் ப்ரோ, விஜய் எவ்வளவு சீட்டு ஜெயிப்பாரு? அவர் புரியல ப்ரோ. விஜய் எவ்வளவு சீட்டு ஜெயிப்பாரு இந்த எலெக்ஷன்ல? எவ்வளவு சீட்டு ஜெயிப்பாரு விஜய்? 274 284. சொல்லுங்க. நீங்க எல்லாமே என்ன கேக்குறீங்கன்னா, யார் யார் வீட்டுல ஓட்டு போடுவாங்க? இப்ப சபரிஷ் கட்டாப்ல எல்லாருமே முடியாது. நீங்க நான் இப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு 5 ரீசன் சொல்லு, எதுக்கு அவருக்கு நம்ம ஓட்டு போடணும்? நீங்க ஓட்டு போடுங்க, ஒரு 5 ரீசன் சொல்றேன். ஒரு 5 ரீசன் சொல்லு பாப்போம். அந்த ரீசனுக்கு முன்னாடி ஒரு கேள்வி புகழ். விஜய் வீட்டுல முதல்ல விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? விஜய் பொண்டாட்டி, பொண்ணு, பையன், அம்மா அம்மா போடுவாங்க ப்ரோ. போடுவாங்க. விஜய் பையன் பொண்ணுக்கு விஜய் பொண்ணு பையன் ஒய்ஃபுக்கு ஓட்டு உரிமையே இல்லைங்க புகழ். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. அவங்க அப்பா அம்மாக்கு மட்டும் தான் ஓட்டு உரிமை இருக்கு. அப்புறம் கூட இருக்கிற புஷனுக்கு இருக்கு. அவ்வளவுதான். விஜய் பிள்ளைக்கு இருக்கு ப்ரோ.
எங்க இருக்கு எடுத்து காட்டு ப்ரோ. ஆ, ப்ரூஃப் ஓகே காட்டு. ஓகே ப்ரூஃப் இப்ப காட்டு. புரியுது. இப்ப இந்த ப்ரூஃப் கேள்விக்கு காட்டு. பதில் சொல்லிட்டு அரவிந்த் சார் கேட்டார்ல எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க ப்ரூஃப் அதுக்கு காட்டு பதில் தம்பி. ப்ரூஃப் காட்டு. 200 வீடு ஜெயிப்பான் ப்ரோ. எதுக்கு 200 ஓட்டு வீடு போடணும் ஜெயிப்பான். 5 இது சொல்லுங்கண்ணாரு. எதுக்கு ஓட்டு எஸ்சி போடணும் 5 200 லிஸ்ட் வீடு கொடுங்கண்ணாரு. ஜெயிப்பான். வேற எஸ்சி விஜய் அடிக்கிற அடிக்கு அவனே ஓட்டு போட ஒரு மாட்டான். நிமிஷம் ஏங்க அவன் என்னங்க எல்லாம் மறந்துட்டீங்க டாபிக் தம்பி எத்தனை சீட்டு 200 200 கபிலன் 200 கோடி 200 ரைமிங்கா இருக்கா? இருங்க 200. இருங்க ஒரு நிமிஷம் 200 தம்பி கேண்டிடேட் ஒரே இருக்காங்கடா நிமிஷம் முதல்ல. இருங்க ஒரு 2 லட்ச ரூபா நான் பார்க்க வேண்டியது இருக்கு. புகழ் நான் உங்க ஐடியா ஃபாலோ பண்றேன், நீங்க ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஜய் ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம விஜய் ஜெயிச்சுட்டா 200 சீட் வேணாம் 100 மெஜாரிட்டி 119 வேணாம் 39 சீட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு 2 லட்ச ரூபா தரேன். என்ன ப்ரோ நீங்க இப்படி இருக்கீங்க? டபுள் டிஜிட் வாங்க என்ன சொல்லுங்க. எலெக்ஷன் டைமா சபரி என்ன எலெக்ஷன் டியூட்டியா காசு செம்மையா இருக்கும் போல இருக்கு ஏதாவது பார்த்து எதாவது ஆமா செஞ்சு இது மாதிரி 4 பேரை பிடிச்சி அரவிந்த் சார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக விஜய் இது நல்லா இருக்கு. ஒரு 5 லிஸ்ட் சொல்லுங்க. எதுக்காக விஜய் ஓட்டு போடணும்? ஏன் அவர் கெரியர் உச்சம் 250 கோடி விட்டு இருங்க, வராரு. அவர் சொல்லட்டும், அவர் இருங்க, நல்லா சொல்லட்டும். டான்ஸ் சொல்லுங்க. ஆடுவாரு. ஹரி இப்ப இத வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அந்த பையன் என்ன சொல்லுவான்? தம்பி நீ சொல்லு தம்பி. கேட்டவர் பதில் சொல்லட்டும். தம்பி நீ சொல்லு ஏன் எதுக்கு ஏன்னா எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லு. ஊழலை ஒழிக்க வராரு. இருங்க அவர் சொல்லுவார். இருங்க எதை தேடிட்டு இருக்காரு போல. டக்குன்னு சொல்லுப்பா. ChatGPT give me 5 reasons. ஆமா விஜயராஜ் கவுண்டர்லாம் இப்ப எப்ப யார் கவுண்டர் கொடுத்தாங்க அப்ப கேட்கவே இல்ல பையன் ப்ரோ. ஏன் ஓட்டு கேட்ட போடணும் கேள்வி நீ ஏன் கேட்கவே ஓட்டு இல்ல. வாய்ஸ் போடணும் பிரேக் ஆயிடுச்சு. ஏன் ஓட்டு போடணும்னு கேட்டாரு. இருங்க இப்ப மெட்ராஸ் பையன் நானே சொல்லிட்டேன். ஏன் ஓட்டு போடணும்? ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு அரவிந்த் சார் கேட்டார். தார்கர்ல அரவிந்த்னு ஒருத்தர் அவர் கேட்டார். கபிலன் ப்ரோ விஜய் நல்லது செய்வாரு, நான் ஓட்டு போடுவேன். கபிலன் ப்ரோ இந்த அவர் மேல என்ன எனக்கு நம்பிக்கை பண்ணுவாங்க இருக்கு, நல்லது செய்வாருன்ட்டு. டிஎம்கே அப்ப போல மத்த இந்த கட்சியில என்ன ஊழல் கெட்டது செஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க? மக்களை ஏமாத்திக்கிட்டு 5 வீட்டை விஷயம் ஒழிப்பேன், சொல்லுங்க மயிரை brother. ஒழிப்பேன், 5 அதை விஷயம். கொடுப்பேன், இதை கொடுப்பேன்னு பொய் சொல்ல மாட்டாரு. அப்புறம் இல்லப்பா நான் யார் போய் சொன்னா? இல்ல இருங்க எப்பா தெளிவான கேள்வி. விஜய் பத்தி பேசும்போது மயிரம் மட்டும் பேசாத தம்பி, சரியா? இல்ல அதை விட்டுட்டு வேற இருங்க. பேசுவோம். ரொம்ப தெளிவான கேள்வி. விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்? 5 லிஸ்ட் கொடுங்கன்னு. 5 லிஸ்ட். மத்தவங்கள பத்தி பேசாதீங்க. 5 லிஸ்ட். விஜய் வந்து பெண்ணுரிமைக்காக பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுப்பாரு. ஓகேங்களா? எப்படி பேண்ட இடுப்புல தூக்கி போட்டு விடுவாரா? லூசா இருக்கிற பேண்ட்ல தூக்கி போட்டு விடுவாரா? போட்டு விடுவாரா? இல்ல பாக்கெட்ல வச்சுப்பாரா? அந்த இருப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவுட். 5 கேட்டாங்க, 1 போச்சு. அடுத்தது ஜிப்சி நாங்க தான் திருச்செங்கோட்டுல கட்லு கடையில் 2 மணிக்கு துணி துவைச்சோம்ல அப்படி. ரெண்டாவது சொல்லுப்பா. திருச்செங்கோடா? இருங்க 5 கேட்டாரு, 1 சொல்லிட்டான். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் क्वेश्चन அவுட். செகண்ட் ரெண்டாவது ஏன் ஓட்டு போடணும்? இருங்க கபிலன் இருங்க. அவரு நீங்க வந்து நடுவுல குறுக்கெல்லாம் விடாதீங்க. 5 இது டைரக்டா சொல்லிட்டோம். அப்புறம் நம்ம லிஸ்ட் எடுத்து சொல்லுவோம். அப்ப பெண் உரிமை சொன்னார்ல, இப்ப பெண்களுக்கு உரிமை தான். அஜிதாவா யாரோ இதுல தூத்துக்குடி பஞ்சாயத்து பண்ணாங்களா? பால் டாயில் குடிச்சிட்டாங்களா, பஞ்சாயத்து பண்ணாங்களா ஏதோ? அப்ப எப்படி அங்க எப்படி ஒரு கார் அந்த பிரச்சனை முடிக்க முடியலையே? இல்ல ஜிப்சி காருக்கு முன்னாடி வந்து நின்ன அவங்க லேடிய வந்து இருங்க வாங்க ஆபீஸ்க்குள்ள போலான்னு சொல்லி கூட்டு போக முடியலையே, வெளியே விட்டுட்டு போயிட்டாரு. அது எப்படி அவருக்கு வந்து அங்க பெண் உரிமை வரும்? நீங்க அப்படி பாக்கக்கூடாது. அந்த அம்மா பால் டாயில் குடிச்ச உடனே எங்க அண்ணன் டான்ஸ் ஆடி அந்த அம்மா 5 முடிக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். 5 முடிக்கட்டும். அண்ணன் மலேசியால போயிட்டு டான்ஸ் ஆனாரு பாருங்க, அங்கதான் நிக்கிறாரு. ப்ரோ பெண் பாதுகாப்புன்னு சொல்றீங்க. நாமக்கல்ல ஒரு முஸ்லீம் லேடிய ஒரு டிவிகே மெம்பர் வந்து வீட்டுக்குள்ள போய் கற்பழித்த விஷயம் கஷ்டப்பட்டு இருங்க. அந்த பையன் ஒண்ணு சொல்லிட்டு நீங்க பட்டுக்கு ஒத்தரா கேட்டீங்கன்னா இப்படி பாவம் பச்சை புள்ள மிரண்டாது. நீ சொல்லுப்பா. ஊழல் இருக்காது. இதத்தான் அடுத்தது 3வது சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கும். 4வது சட்டம் சொல்றீங்களே, அப்பாவோட சட்டையா ப்ரோ? சரி சிரிக்க மாட்டேன் சொல்லு. அப்பாவோட சட்டை இல்ல ப்ரோ, சித்தப்பாவோட சட்டை. சரி யோசிக்காம நான் நீங்க அவனுக்கு யோசிச்ச டைம் கொடுப்பா. இருங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல காப்பாத்துறாரு வேணும்னே. இருங்க. ஓகே நீ சொல்லுப்பா. போதை பழக்கம் இருக்காது. யாருக்கு?
உங்களை மாதிரி சரக்கு அடிக்கிறவங்களுக்கு அண்டாவ குடிக்காச்சு செடிக்க சரி அடுத்தது காமெடி அப்புறம் சினிமா வேற அரசியல் வேறன்னு தெரியாத தற்குறிகளா இருக்கீங்களேடா. அப்புறம் மாநாட்டு திடல்ல எதுக்குடா உட்காந்து குடிச்சிட்டு இருந்தீங்க? மாநாட்டு திடல்ல எதுக்கு உட்காந்து குடிச்சிட்டு இருந்தீங்க? இருங்க அடுத்து ப்ளீஸ் அடுத்து போட்டோம். அது டிவிகே கட்சிக்காரங்க தான் குடிச்சாங்க. நீங்க அப்படியே வந்து கண்டுபிடிச்சிட்டு அடுத்து திமுக உங்க மாநாட்டு கூட டிவிகே காரனுக்கு வர்றதுக்கு வக்கு இல்லையா? சினிமா வேற அரசியல் வேறயா? ஆனா சினிமா வேற அரசியல். ஓ சாரிங்க மியூட் போட்டு சாரி. இப்பதான் மனோவிக்கி ஏஞ்சிருக்காரு. ஏங்க மனோவிக்கி கேளுங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து இன்னொன்னு இல்ல இத பேசிடுறாரு. எம்ஜிஆர் படத்துல ஒரு சிகரெட் இது கூட கிடையாது, ஒரு குடித்த மாதிரி ஒரு சீன் கூட கிடையாதுண்ணா. விஜய் வந்து எல்லா படத்துலயும் வந்து சிகரெட், எல்லா படத்துலயும் குடி. இதுக்கு என்ன பதில்? இன்னொன்னு நம்ம ஒரே நிமிஷம் புகழ் ஒரு நிமிஷம். மனோ எம்ஜிஆர் படத்துல ஒரே ஒரு படத்துல மட்டும் சிகரெட் வரும், ரெட்டை வேஷம் போட்டிருப்பாரு. என் முன்னாடி புகைப்பிடிக்கிறாயான்னு சொல்லி எம்ஜிஆரே அடிச்சிருப்பாரு. அந்த சீனை பர்டிகுலரா சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து சிகரெட்டோட தான் விடுறோம். ஒரு குரூப் இருக்கு. அதனால அஞ்சாவது சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ணுவோம். அஞ்சாவது அரசியல் வேற சினிமா வேற தெரியாமே பேசுற தற்குறிங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் வெள்ளாரம். இருப்பா, நீ அஞ்சாவது சொல்லப்பா. நீ அஞ்சாவது சொல்லு. சரி ப்ரோ விஜய் எத்தனை போராட்டம் பண்ணி இருங்க ஹரி அவசரப்படாதீங்க, இருங்க பதில் சொல்லுங்க. தம்பி புகழ் அஞ்சாவது சொல்லு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாழ்றதுக்கு தேவைக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒவ்வொரு வீட்லயும் காரு, இன்னும் பொண்டாட்டி மட்டும் தான் பாக்கி இருக்கு. எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கும் இலவச திருமணம் பண்ணி தருவோம். பண்றீங்களா? இல்ல கபிலா ஒரு நிமிஷம் இருங்க. கபிலா புகழ் நீங்க பேசும்போது சொன்னீங்கல்ல அரசியல் வேற சினிமா வேற வந்து தெரியாத தற்கூறிட்டு எல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கிற இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு அடிப்படை தகுதி என்ன? அவருக்கு எத்தனை போராட்டம், ஆர்ப்பாட்டம், மக்களுக்கான விடுதலை, மக்களுக்கான சிந்தனை எத்தனை இது எங்க போவோம்? இந்த இது என்ன எம்மா பெரிய கேள்வி. இதுக்கு அவன் எங்க போவான் பதிலுக்கு? அவன் புகழ் எதனால விஜய் ஃபாலோ பண்ணி அந்த கட்சிக்கு வந்து எந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரு? அரசியல் வேற சினிமா வேற. நீ தான சொன்ன அப்ப. ஜல்லிக்கல மூஞ்ச மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் நின்னதெல்லாம் நான் கேட்கல. பரந்தூர் போராட்டத்துக்கு பரந்தூருக்கு யாருப்பா போனது? பரந்தூர் போராட்டம் இருந்ததால விஜய் நம்ம போய் கலந்துகிட்டாரு. இவரா பிரச்சனை ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்கல. ராகுல் ஒரு நிமிஷம் இருங்க. ப்ரோ எல்லாம் அமைதியா இருங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க. அவர் எதுக்கு குரல் கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். சரிங்களா? பேசுறது கேக்குதாடா? ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பெண் பாதுகாப்புன்னு சொன்னீங்க. ஓகே சூப்பர் ப்ரோ, நல்ல பாயிண்ட். இப்ப திருச்செங்கோட்டுல ஒரு முஸ்லீம் லேடியை வந்து தாவேகா மாவட்ட செயலாளர் வந்து வீடு பூந்து கற்பழிச்ச விஷயம் வந்து டிவிலேயே வந்துச்சு. அவர் கட்சியில இருந்து நீங்க என்ன பண்ணீங்க, அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் உங்க தலைமை கொடுத்துச்சு? உங்க கட்சியுடைய மாவட்ட செயலாளர் திருச்சியில பதவி வாங்கி தரேன்னு ஒரு முஸ்லீம் லேடி வீட்டுக்குள்ள போய் பண்ண அட்டூழியம் அட்டகாசம் டிவியில பேப்பர்ல எல்லாமே நாரிடுச்சு. ஒரு தலைமையை நீங்க பெண் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு தலைவரை நீங்க என்ன பண்ணீங்க, என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? முதல் படம் இன்டர்வியூ சீன் பாக்குற மாதிரியே இருக்கு எனக்கு. அப்படிப்பட்ட நியூஸ் நான் அப்படிப்பட்ட நியூஸ் கேள்விப்படவே இல்லையா ப்ரோ? இப்ப எடுத்து போடலாம் ப்ரோ. போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்து அப்படின்னா நீங்க அந்த நியூஸ் எடுத்து போட்டோம்னா அந்த பெண் பாதுகாப்புங்கிற பாயிண்ட் வந்து நீங்க அழிச்சிடுறீங்களா? அந்த பாயிண்ட் இனிமே நீங்க எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீ எடுத்து போடு ப்ரோ. ஆனா அது ஃபேக் நியூஸ் ஆச்சுன்னா என்ன ப்ரோ பண்றது? ஃபேக் நியூஸ்ல ப்ரோ என்ன எந்த உலகத்துல ப்ரோ இருக்கிற நீ? ப்ரோ அனைத்தையும் பேசி புரிய வைக்க முடியும் என்று நினைக்காதே. எதிரில் இருப்பவன் நீங்களானே தெரியல ப்ரோ. ஏதாவது பதவி வாங்கிருக்கியா தம்பி? நீ டிவில பதவி வாங்கிருக்கியா? உனக்கு தெரியல. ஒரே நிமிஷம் எல்லாம் இருங்க. புகழ் ஒரு நல்லா புரிஞ்சுங்க. அவர் பேர் வந்து செந்தில்குமார். ஓகேவா? அவர் வந்து
நாமக்கல்ல ராசிபுரம் ஒரு ஏரியால இருக்கிறாரு. நான் உங்களுக்கு மொத்தமா சொல்லிடுறேன். ஓகே அவங்க அந்த லேடி வந்து திருச்செங்கோடு, ப்ரோ ஓகேங்களா? ப்ரோ 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 அவங்க திருச்செங்கோடு ஒரு நீங்க நிமிஷம் இருங்க, வாயில இளம்பிள்ளை. சொல்லிக்கலாம் நீ கேளு தம்பி. யோ நான் வீடியோ போஸ்ட் போட்டு மேல ஷேர் பண்றேன். வீட்டுல மாட்டினத ரிப்ளைல போய் பாரு, இருக்கு வீடியோ போட்டுருக்கு அந்த ரிப்ளைல. வீடியோ சர்ச் பண்ணி நானே ஷேர் வீடியோ பண்றேன். போட்டிருக்கியா? வீடியோ இருக்கு பாரு. மேல ஷேர் பண்ணுங்க. போட்டு கட்லு அடிக்க கடியில போய் மாத்திர ப்ரூஃப் வீடியோ. போட்டு இல்ல அவன் ப்ரூஃப் கேட்பான், டாபிக் மாறணும் நான் தான் சொன்னேன். இப்ப என்னடா அங்கேயே போகுது. அவன் நான் ஒரே புருஷன் ஒரு வந்து நான் ஒரே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அடிச்சதெல்லாம் இருக்கு. நீங்க என்னதான் நீங்க இப்ப 5 கேள்விக்கு நீங்க எது சொன்னாலும் அந்த பையன் ப்ரூஃப் கேட்பாப்ல. நீங்க ப்ரூஃப் போட்டீங்கன்னா இது அதுக்கு முன்னாடி நடந்தது, இதுக்கு பின்னாடி நடந்தது, இது அது கிடையாது, இது அவன் தான் டிவிக்கேன்னு உங்களுக்கு எப்படி சரி தெரியும்? அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், அவன் ப்ரூஃப் போறானா பாப்போம். புகழே அண்ணன் தலையில இருக்கு ஒரிஜினல் முடியா இல்ல விக்கா? எனக்கு தெரிஞ்சவன ரொம்ப நாளா இல்ல ஒரே நிமிஷம் கபிலா ஒரு நிமிஷம் இருங்க. அது வேணாம். அரவிந்த் நீங்க ப்ரூஃப் இது சொன்னீங்கல்ல, இதுக்கு வந்து விஜய் கட்சியிலேயே ப்ரூஃப் இருக்கு, ஐடிவிங்கிலே போஸ்ட் இருக்கு. ஏன்னா அவனை மாவட்ட செயலாளர் இருந்து பதவி வந்து பறிச்சு தொண்டனா வச்சிருக்காங்க. அது கட்சி விட்டு இன்னும் விளக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? மாவட்ட செயலாளர் போஸ்ட் மட்டும் புடுங்கிட்டாங்க. இன்ஃபர்மேஷன் ராங் ப்ரோ. மாவட்ட செயலாளர் போஸ்ட் எல்லாம் புடுங்கல. இப்ப ஜனநாயகனுக்கு வந்து ராசிபுரத்துல வச்சு எல்லா கட்டவுட்லயுமே அவங்க பேர் தான் மாவட்ட செயலாளரா போட்டு வச்சிருக்காங்க. மாவட்ட செயலாளர் அப்படியா? எதுவுமே ஆனா இங்க போஸ்ட் போட்டாங்களே அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மாவட்ட செயலாளர் பதவியில விலகிட்டாங்க. நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பையனை விட்டுட்டு. எல்லாமே ஃபேக் ப்ரோ. அவன் தான் மாவட்ட செயலாளர். ரீசெண்டா இப்ப ஜனநாயகனுக்கு வச்ச போஸ்ட்ல அவன் போட்டோ தான் போட்டு வச்சிருக்காங்க. ஏய் தம்பி, உன்னை விட்டுட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க பாரு. நீ தான் உள்ள புந்துக்கணும். போ உள்ள போ. நான் ராசிபுரம் தான் ப்ரோ. எனக்கு அந்த தெரியும். வீடியோ மேல பேசுறது யாரு? மேல போட்டுப்பாரு. இல்ல இப்ப பேசுறது யாரு? ராசிபுரம் யாருன்னு சொன்னீங்களே? விஜயராஜ். நான் வந்து ஓகே நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். ஓகே ப்ரோ. நேத்து மங்காத்தா படத்துக்கு சாமுண்டி தியேட்டருக்கு போனா அங்க ஜனநாயகன் போஸ்டிங் தான் வச்சிருக்காங்க. எதுவுமே கட்டவுட் எல்லாம் ரிமூவ் பண்ணல. அதுல அவன் தான் மாவட்ட செயலாளர்னு சாமுண்டி டிஎன்சி போனீங்களா? டிஎன்சில வச்சிருக்காங்க. அதுல அவன் போட்டோ தான் போட்டு மாவட்ட செயலாளரா இன்னமும் அவன் போட்டோ தான் போட்டு. போட்டோ மட்டும் சரி கேள்வி கேட்பான். புகழ அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நேரம் ஆகுது எனக்கு வேற. மணி 18 சாப்பிடணும். புகழ அதிமுகல வந்து சின்னதா ஏதாச்சும் ஒரு குற்றம் நிரூபிச்சாலும் உடனடியா அடிப்படை உறுப்பினர் வந்து பதவி நீக்கப்படும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். புகழ சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? இப்ப திமுக சைட்ல இருந்து யாராவது சொல்லிருந்தாலும் சொல்லிடுவாங்க. இதை இல்ல நாம் தமிழ்ல சொல்றதாலும் சொல்லிடுவாங்க. உங்க கட்சியில சொல்லு பாப்போம். எங்க கட்சிலயும் அதேதான் ப்ரோ. எங்க அப்படி ஒரு நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கட்சியில இருந்து நீக்கப்படுவாங்க. இல்ல பதவி உயிர் கொடுக்கப்படும். ப்ரோ இன்ஸ்டாட்ல எடிட் பண்ண வீடியோ எல்லாம் எடுத்து வந்து நீ போட்டுட்டு பேசுற பத்தியா? இன்ஸ்டால எடிட்டா? இன்ஸ்டாட்டா? இன்ஸ்டாட்னு இல்ல என்ன நான் ராத்திரி 11 மணிக்கு இல்ல கபிலன் எந்த கிராபிக்ஸ் கம்பெனில வர்க் பண்றீங்க? இவ்வளவு தெளிவா பண்றீங்க. அது என்ன கம்பெனி? இல்ல தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் வேலை வாங்கி கொடுத்தா நானா அங்க போய் நல்லா காசு போறேன். அந்த மார்வல்ஸ்க்கு டிசிக்கு வேலை பார்த்தேன். இவ்வளவு லைவா எடுத்து வச்சிருக்கீங்களே, எப்படி அது பாசிபிள்? டேய் தம்பி, ஆமா சொந்தக்காரங்க உள்ள புந்து அறையறதும் அந்த நியூஸ் எல்லா நியூஸ் சேனல்லயும் போட்டாங்கடா. இன்ஸ்டாகிராம்ல அந்த பொண்ணோட புருஷன் தான் போட்டான். கட்சியில இருக்காரா? அப்படியே இல்ல நீங்க என்னதான் கொடுத்தாலும் அந்த பையன் வந்து ஒண்ணே ஒண்ணு சொல்லுவாப்ல, இது வந்து ஃபேக், இது ரியல் இல்ல. இந்த பையனை புகழ் அது இன்ஸ்டாட்டே இருக்கட்டும். நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் வந்து ஒர்க் பண்றேன் ப்ரோ. என்ன ஒர்க் பண்றீங்க? இருக்கும் போதே தெரிஞ்சு வச்சுறா. எங்க உண்மையத்துல என்ன படிக்கிறேன் சொல்லு. சும்மா நான் கொடைக்கானல்ல ஒர்க் பண்றேன். கொடைக்கானல்ல ஒர்க் பண்றீங்க, சரி ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சா உங்களுக்கு அறிவு இல்லையா? நீ என்ன படிச்சிருக்க? நான் பிகாம் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன். எனக்கு அறிவு இருக்கு. பிகாம் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு உனக்கு அறிவு இல்லையா? அப்ப பைத்தியக்காரா ஒரு வீடியோ பார்த்து என்சாட்னு போட்டு புலம்புறிய நாயே. அது அறிவு இருக்கு இல்லங்கறத நாங்க நீ பேசுறத வச்சே தெரியும்டா. பிச்சரும் பிச்சு அவனுக்கு நான் இருக்கிறேன். நீ இருப்புகழு என்ன போற போகல அந்த பையனை திட்டி அனுப்பி ஸ்பேஸ் விட்டு அனுப்பலான்னு பாக்குறீங்களா? பிச்சரும் பிச்சு. ஒழுங்கா பேசுங்க 2 பேரும். மொசக்குட்டி ஜாக்கிரதை. நீ பேசு புகழு. படிச்சிருக்க, எது வெரிஃபை பண்ற, எது வெரிஃபை பண்ணக்கூடாதுன்ற அறிவு கூடமா உனக்கு இல்ல? கேக்குறேன். கொடைக்கானல நம்ம தான் தலைவர் வந்துட்டு போர் அடிக்குது, தலைவர் குளிராக இருக்கு. ஆமாண்டா சூப்பரா பாஷா பாய். தம்பி அண்ணன் கொடைக்கானல் வந்தாப்லயே அந்த பக்கம் ஏதோ கேட்டு முன்னாடி நின்னாராம 9 மணி நேரம் பாத்தியா? அப்பெல்லாம் இந்தியாங்க சொந்த ஊர் தானே கஜா?
ராஜா நேத்து கூட அதிமுக ஐடிவிங்களை போட்டாங்க 5 மணி நேரம் வாசலில் நின்று கை கட்டி. நான் தன்மையா கண்டிக்கிறேன். அதெல்லாம் அதெல்லாம் 3 மணி நேரம் குறைக்கிறீங்க. 7 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் 8 மணி நேரம். கையா கொடுங்க மனோஜ், கையா கொடுங்க ஹைஃபையா. அந்த வாட்ச்மேனே வண்டிக்கிறோம். வாட்ச்மேன் அதுவும் வாசல்ல தானே ஏதோ கார்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் ரோட்ல நிக்க வச்சு பார்த்தாங்கன்னா. இல்ல அங்க பாக்கலையாமே, அனுப்பி விட்டாங்களாமே. அப்ப அந்த அம்மா அனுப்பி விட்டாங்க. அடுத்த நாள் தானே 2 பேரும் கையை கட்டிட்டு சோஃபால வந்து உட்காந்தாங்க ஆபீஸ்ல. ஒரு மாசம் ரோட்ல நின்னாங்க. அது வந்து சென்னையில ரோட்ல வந்து நின்னாங்க. எப்படி கீழே விழுந்துச்சோ அதே மாதிரி குறுக்க விழுந்து ஜெயலலிதா அவங்க கிட்ட பேசிட்டு வந்தாங்க. ஒரு டவுட் அரேஞ்சர் மனோஜ், எனக்கு ஒரு டவுட். மனோஜ் அந்த ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைக்குமா? மனோஜ் இருக்கு கன்ஃபார்மா இருக்கு. ஏதோ ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் நான் சொல்றது கொடநாட்டு வாசல்ல நிக்கிற ஃபுட்டேஜ் ஏதாவது சிசிடிவி கேமரா அது இன்னும் ஏதாச்சும் திரும்பி ஏதாச்சும் விஜய் வந்து அதிமுக சீன்னாங்கன்னா இன்னும் அதை வந்து தோண்டி எடுத்து போடணும். இங்க பாருங்க, அதை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க. நான் காட்டுறேன் எஃப்டிஎஸ்க்கு என்ன கூட்டம் வருதுன்னு நான் காட்டுறேன். இங்க என்ன எல்லா நடிகரோட எஃப்டிஎஸ் அந்த பிச்சுக்கும். நேத்து ஒரு ட்வீட்டுக்கு இவ்வளவு கதறாங்க. அதுவும் எடப்பாடியார் கூட ட்வீட் ப்ரோ எனக்கு ஒன்ஸ் மோர் அது இல்ல ஒன்ஸ் மோர் அது மட்டும் பண்ணுங்க ப்ரோ. ஏதோ சொன்னீங்களே அதான் இப்ப வந்து ஜெயலலிதாவா பேசியா ஒண்ணுக்கு இதெல்லாம் அரசியல சாதாரண என்ன இந்த கிண்டலு கேள்லாம் வந்து சாதாரண என்ன தொடச்சிக்கணும். புகழ் அரசியல் பொது வாழ்வு வந்துருச்சுன்னா இதெல்லாம் பெரிய சர்வசாதாரணமா எடுத்துடணும். என்ன சட்டை கிழிதான் செய்யும், புது சட்டை போட தான் செய்யணும், துண்டு மாத்த தான் செய்யணும். என்ன புகழ் பையன் இருக்கானா இல்லையா பாருங்க. சத்தம் கேட்கல இன்னும் சத்தமா ஓட்டுற மாதிரி இன்னும் சத்தமா கேட்கல. ஆனா வந்துட்டு விஜய்க்கு உள்ள இந்த தைரியம் கூட இல்ல, புகழ் தைரியம் கூட விஜய்க்கு இல்ல. அதான் ஃபேக்ட். கபிலன் எனக்கு தெரிஞ்சு நேரத்துக்கு ஆதவர்த்தனா விஜய் லோயலாமணி எல்லாம் இந்த ஸ்பேஸ்ல அதர் லெசன் இருக்க. தலைவரே உங்களை என்னெல்லாம் பேசுறானுங்க பாருங்க தலைவர். ஒரே ஒருத்தன் போட்டிருந்தாங்க நான் அண்ணா சிஎம் ஆனதுக்கப்புறம் இவங்க ஜெயில போட்டு டாக்டர் பண்ண போறேன்னு ஒருத்தன் போட்டிருந்தான் தெரியுமா? அதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. நீங்க சிஎம் ஆனோட முதல்ல இந்த கபிலனையும் தான் அரெஸ்ட் பண்ணோம். அந்த ஜோடி படத்துல வர மாதிரிதான் உட்கார வச்சு லவ் படமா பாக்க வைப்பாங்க. அந்த மாதிரி உட்கார வச்சு கட்டி போட்டு அண்ணா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் புலி படமா வேட்டைக்கார படமா உட்கார வச்சு பாக்க வைப்பீங்களா? கபிலன் இப்ப டாபிக் மாறி போயிட்டீங்க. 5 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் சொன்னாப்ல அதுக்கு ஒரு கேள்வி பதில் இல்ல. மறுபடியும் முதல்ல இருந்தா இல்ல 2வது பாயிண்ட் வந்து ஏதோ போதை ஒழிப்போ ஏதோ சொன்னாப்ல இல்ல குடி இதெல்லாம் ஒழிக்கப்படும். அப்ப டாஸ்மாக்ல அது இருக்காது. இல்ல அது லியோ படத்திலேயே அவரு ஒழிச்சிட்டாரு மொத்தமா. ஆமா எப்படி ஒழிப்பீங்க புகழ்? எப்படி ஒழிப்பீங்க? சரி ஒழிப்பீங்க. அது ரீசன் வேணும். எப்படி அதை எடுத்துட்டா என்ன வருமானம் இருக்கு, என்ன அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இன்கம் கொண்டு வருவீங்க? அரசாங்க அதிகாரிகள் ஒரு படத்துல செந்தில் வாங்க மலையை தூக்கி வந்து வைங்க. அதுவும் விஜயம் புகழ் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறேன் என்னோட உரைய. புகழ் நான் இதுக்கு மேல உன்ட்டு எதுவுமே கேட்க மாட்டேன். ஒரு வேளை நீ நினைச்ச மாதிரி உங்க அண்ணன் எதுவுமே வரல, செல்ஃப் எடுக்கல, பனையூர்லயே உட்காண்டாரு, எலெக்ஷன் முடியும் போது டெபாசிட் இழந்திருக்காரு, உன்னோட மனநிலைமை எப்படி இருக்கும் அதை மட்டும் சொல்லு. மோசமா இருக்கும். அப்ப என் மனநிலை ஒண்ணுமே இல்ல. அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவான்ற நம்பிக்கையோட உங்க மனநிலை பதில் சொல்லியா ஜிப்சி ப்ரோ? அவரு மனநிலை எப்படி இருக்குன்னாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சத்தியமா சொல்றேன் நிறைய பேர் தற்கொலை பண்ணிப்பாங்கண்ணா. சத்தியமா நிறைய பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க. ஜெயிச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல ஜெயிச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க?
சொன்னா நீங்களா சூசைட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல 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 அவரு சினிமாக்கு வந்துருவாருன்னு சந்தோஷமா இருப்பாங்க எல்லாரும். அவர் ஜெயிச்சிட்டாரா நீங்க சூசைட் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவன் ஜெயிக்கவே மாட்டாயா, என்னையா சொல்லிட்டு இருக்க? அவன் ஜெயிக்க எப்படியோ தோக்குறதுங்கிறது ஒரு நியாயமான கேள்வி. சொல்ற மக்கள் அதெல்லாம் இல்ல கபிலம்புரம். இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசுறாங்க, நான் பேசும்போது மட்டும் தான் ஒரு நிமிஷம் கேட்கணுமா உங்களுக்கு? என்ன கபிலன் ப்ரோ ஒருத்தர் பேச விட மாட்டேன்றீங்க, சும்மா இருங்க கபிலன் ப்ரோ. நீங்க பேசுங்க குட்டி. நான் பேசும்போது மட்டும்தான் அவருக்கு வந்து எல்லாரும் பேசாதீங்க, எல்லாரும் இதே வேலையா போச்சு. நீங்க பேசுங்க. அதத்தான் சொல்றேன். அத மாதிரி வந்து வருமானத்தை வந்து இப்படிதான் பெருக்க போறாரா? மலேசியாவுக்கு டூர் போயிட்டு உங்க ரசிகர்கள்ட்ட இருந்து 1500 மலேசியன் ரிங்கெட் வாங்கிட்டு அது மூலமா கவர்மெண்ட் வருமானத்தை பெருக்குவாரா? இல்ல புரியல. உங்களோட ரசிகர்கள்ட்ட இருந்து எப்படி காசை புடுங்குறவன் எப்படி வந்து மக்களுக்காண்டி வேலை பார்ப்பான்னு நீ எப்படி நம்புற? என்ன கணக்குல நம்புறன்னு அது ஒரு லாஜிக்க சொல்ல. அவனோட ரசிகர்கள்ட்ட காசு பாக்குறதுக்கே 1500 மலேசியன் ரிங்கெட் வாங்கியிருக்குன்னு அவன் தானே சொன்னான். எங்க 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 உங்க உங்க ஆதவ அர்ஜுனா தான் சொன்னான். எங்க தலைவரை பாக்குறதுக்கு 1500 மலேசியன் ரிங்கெட் கொடுத்துட்டு 1500 பேர் வந்து நின்னாங்க அப்படின்னு சொல்லி அவனே தான் சொன்னான். நானா சொன்னேன்? அவன் காசை கொடுத்து அவன் போறான். அதத்தான் சொல்றேன். அவனோட ரசிகனை பாக்குறதுக்கே காசை புடுங்குறவன் மக்களுக்கு நல்லது செய்வான்னு எப்படி சொல்றான்னு தான் கேக்குது. அந்த காசை புடுங்கி நாளைக்கு வந்து என்னத்த புடுங்குவான்னு கேக்குறா போல. சினிமா ஃபங்க்ஷன் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் என்ன புடுங்குவான்னு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். நான் கேட்டேன் அவ்வளவுதான். இனிமே நான் பேசுறேன் மசகுட்டி. ஓகே ரைட். நாளைக்கும் ஸ்பேஸ் போடுவோம். நாளைக்கும் வருவீங்களா? வரும். சூப்பர் கபிலன். சத்தியமா எனக்கு உங்கள்ட்ட ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் ப்ரோ. அவரு இல்ல ஒரே நிமிஷம் கேட்கும்போது அவரு சொன்னாரு, விக்கி ப்ரோ வந்துட்டு கேட்டார்ல, அதுக்கு புகழ் பதில் சொன்னாரு, கொஞ்சம் தற்கொலை கேஸ் வரும் அப்படின்னு சொன்னாரு விஜய் தோத்தா. அதுதான் நான் கேட்கணும்னு. ஏன்டா என்ன சொல்றது புரியல எனக்கு. நீ தானே சொன்ன தற்கொலை கேஸா? விஜய் தோத்தா அப்பயும் அவர் பின்னாடி நம்பிக்கையா நிப்பேன், அடுத்த தடவை ஜெயிச்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கையில இருப்பேன். அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். மனோவிக்கி சொன்னாரு நிறைய பேர். எனக்கு உங்கள்ட்ட தான் ஒரு கேள்வி. நாளைக்கு எலெக்ஷன்ல நிக்கணும்னா எவ்வளவு சம்பாத்தியம் என்னென்னு எழுதணும்? முக்கியமா ஸ்பௌஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்க சைன் போடணும். இல்ல நீ என்ன எடுத்து குடுக்குறியா? இப்ப நீ டவுட் கிளியர் பண்ணி குடுக்குறியா? இல்லங்க இன்கம் இப்ப எனக்கு ஒரே டவுட் உங்கள்ட்ட தான். இல்ல இப்பலாம் எதுக்கு கேக்குறங்க ஒரு கேள்வி. 200 கோடி ரூபாய் சம்பளம்னா லாஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு போட்டா கூட ஏங்க 200 கோடி 4 படத்துக்கு சேர்த்துங்க. நீங்க வேற சொல்லுங்க. 4 படத்தை சேர்த்தா நீங்களா சொல்லிக்க வேண்டியது கணக்குப்படி பார்த்தோம்னா வருமான கணக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு இல்ல. இப்ப 200 கோடி மட்டும் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, வேற யார் சொல்லிட்டு இருக்குது? ஒரு நிமிஷம் கொடநாட்டுல எதுக்காக நின்னாங்கன்னு தெரியுமா? எதுக்காக நின்னாங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். தெரியாது. எதுக்கு தெரியுமா? அதுதான் தலைவா படத்துக்கு எதுக்காக நின்னாங்க தெரியாது. என்னதான் தெரியும்? வெறும் ஒரே ஒரு வார்த்தை டைம் டு லீட். அந்த ஒரு வார்த்தை போட்டதுக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை போட்டதுக்கு வச்சு செஞ்சாங்க. இல்ல வந்து சந்தானம் சொல்லுவான், அம்மானா டம்மியா ஏதோ ஒரு ட்ரெய்லர்ல ஏதோ ஒரு டைலாக் ஒண்ணு வரும், அம்மான்னு ஒரு டைலாக் வரும். அதுல அதுவும் அந்த ஒரே வார்த்தை தான். வெறும் டைம் டு லீட்னு போட்டதுக்கே இந்த பாடுபடுத்தினாங்க. எங்க அம்மா மட்டும் உயிரோட இருக்கிறப்ப நீ வந்து உங்களால வந்திருக்க முடியுமா? செம்பு திராணி இருந்திருக்குமா அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் கேக்குறாங்க. மக்கள் கேக்குறாங்களா? அம்மா இத்தனை வருஷம் உயிரோட இருந்திருந்தா இப்ப அவர் கட்சி ஆரம்பிக்க நினைச்சு, அம்மா இருந்திருந்தா ஊழல் நடந்திருக்காது, எந்த ஒரு அசம்பாவிதத்துக்காக அவர் வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. தம்பி என்ன சரண்டர் ஆயிட்டா? அவர் என்ன கேக்குறாருன்னு புரியுதா? அம்மா இருந்திருந்தா நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியும் அவரு சொல்றாரு. நீ என்னன்னா அங்க படக்குன்னு போய் கால்ல வந்துட்ட. கால்ல விழுற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவன் கிடையாது. இப்ப நீ என்ன பண்ண? விஜய் மாதிரி அம்மா ஆட்சியில எங்களுக்கு எந்த குறைபாடுமே கிடையாது. ஓகேங்களா? என்ன சரண்டர் ஆயிட்டா மம்முட்டி? பேசாம சைக்கிள வாங்கின ஒன்னா சேர்ந்து போ வாங்கின. சரி அப்ப என்ன ஆச்சு?
சரிண்ணா, அப்ப எந்த ஆட்சியில வந்து நீங்க உங்களுக்கு குறை கண்டுபிடிச்சீங்க? நாங்க டிஎம்கே ஆட்சியில தான் குறை சரி, கண்டுபிடிச்சோம். என்ன குறை அப்புறம் சொல்லு, நான் சரி, இருக்கேன். அப்புறம் இருங்க அப்புறம் ஒரு ஏன் நிமிஷம், சரி இருங்க 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 இருங்க. ஒரே நிமிஷம் நான் ஒரே திமுக நிமிஷம் ஒரே காரன், நான் டீல் நிமிஷம் பண்ணிக்கிறேன். ஒரு சரி நிமிஷம் இல்ல இருங்க. அப்புறம் இவ்வளவு எதுக்கு அக்கறையா நீங்க வந்து பேசுறிய, அம்மா போனதுக்கு அதிமுக அப்புறம் இன்னும் அவங்க கட்சி இல்ல ஒரு தடவை இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. டேய் நீ இந்த பக்கம் போய் இந்த பக்கம் போனா இவங்கிட்ட அடி வாங்குவ, இந்த பக்கம் போய் இங்க போனா இவர்கிட்ட அடி இருங்க இருங்க. வாங்குவ. அப்புறம் என்ன என்ன அடி வாங்குவேன் புன்னகைக்கு அடி வாங்குவேன் நீங்க இருங்க. தான் புகழ் சொல்றீங்க. புகழ் அடி என்ன வாங்கிட்டு புன்னகை தானே முதல்ல இருக்க. இருங்க மொசக்குட்டி, என்ன என்னையா புன்னகை. 10 பேர் சேர்ந்து டேய் ஒரு கேள்வி கேட்டு நீங்களே காமெடி டேய் ஒரு பண்ணிக்கிறீங்க. நிமிஷம் எங்க இருடா. அடி இல்ல வாங்குற? சரி இதுல சரி என்னையா காமெடி சரி பண்றதுக்கு இருக்கு, உண்மையை தானே சொல்றேன். இருங்க சரி இருங்க அம்மா இருங்க இருங்க போனதுக்கு ஒரு அப்புறம் நிமிஷம் இன்னும் இருங்க. ஆட்சிக்கு வரல ஒரு அதிமுக. நிமிஷம் புகழ் புகழ் இருங்க இருங்க டவுசர் ஒரே ஒரு வந்துச்சா? வார்த்தை புகழ் புகழ் ஒரே புகழ் ஒரே புகழ் முடிச்சிடுறா ஒரே ஒரு நிமிஷம். இருங்க இருங்க. மனோ மனோ திமுக மனோ மனோ திமுக நீங்க பேசுறது திமுக முடிச்சுட்டு ஒரே சரி. நிமிஷம் ஒரே ஒரு வார்த்தை மனோ ஒரே ஒரு இருங்க வார்த்தை. மனோ மனோ ஒரு யாராவது ஒரு நிமிஷம் ஆள் இருங்க பேசுங்கய்யா. இருங்க. நீங்க பேசிட்டீங்களா இருங்க. இல்ல அப்புறம் நான் என்ன கேக்குறேன்னா, என்ன புன்னகைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டிட்டு என்ன மயிருக்கு வந்தான்? அந்த சைக்கிள் தான் அவர்கிட்ட இருந்துச்சு, அதை எடுத்து ஓட்டுனாரு அவரு. அப்புறம் அப்புறம் என்ன இல்ல காலையிலே 200 கோடி விழுறா ரூபாய் ஓட்டுறவர்கிட்ட டேரக்டான ஒரு சைக்கிள் தான் இருந்துச்சா? எல்லா காலையும் விழுறா. இல்ல அதுக்கு ஆதவ அர்ஜுனா வேற என்னமோ சொன்னா போலயே. ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு சொல்லு, ஓட்டு உனக்கு உங்க தெரியுமா அண்ணன் தெரியாதா? ப்ரோ எங்களுக்கு ஆதரவு நான் கொடுத்தோம்ல, உங்களுக்கு ஆதரவு நான் கொடுத்தோம்ல வடிவேல் அப்படின்னு காமெடி மாதிரி ப்ரோ ப்ரோ மனசாட்சி ப்ரோ இல்லையா உங்களுக்கு? உங்களுக்காண்டி ப்ரோ ஓட்டு நான் கேட்டாரு, சொல்றியா நன்றி ப்ரோ? இல்லையா உங்களுக்கு அப்படின்னு. அம்மா இருக்கிறப்ப ஆ, ஆட்சி நல்லா இருந்துச்சு, சரி. ஓகேங்களா? ம். ஏடிஎம்கே எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நோண்டிக்கிட்டு போயிருச்சு ஆட்சி. அவர் கையில ஒரு வருஷம் 2 வருஷம் கொடுத்துருப்பாங்களா? சபரி அதனால அவர் துப்பாக்கியை ஆட்சி சிஎன்ஆர் கையில வேணான்ட்டு கொடுத்துரு. சரி சபரி நீங்க துப்பாக்கியை துப்பாக்கியை நான் சிஎன்ஆர் கையில சிஎன்ஆர் கிட்ட கொடு. கொடுத்துட்றேன். ஐயோ சிஎன்ஆர் கையில இதுக்கு கொடுத்துருங்க. நான் மட்டும்தான் பேசுவேன், யாரும் பேசாதீங்க. இதுக்கு நான் மட்டும்தான் பேசுவேன், யாரும் பேசாதீங்க. மனம் பேசுங்க மனம். பேசியா நீ பேசியா? ஏய் வயசுல அந்த மூத்தவர் ஒழுங்கா பேசு. ஓ அந்த என்ன வயசு எடப்பாடி உங்களுக்கு? எத்தனை ஆட்சியில வயசு? இல்ல ஆ அந்த எடப்பாடி ஆட்சியில ம் இருந்த ம் செங்கோட்டையனை என்ன டேஷுக்கு ஒருங்கிணைப்பாளர்னு பதவி வச்சிருக்கீங்க? அந்த செங்கோட்டையின் மேல அவராவதான் கட்சி விட்டு வெளியே வந்து நல்ல கட்சி ஏதோ இப்ப எடப்பாடி ஆட்சி எது? சரியில்லைன்னு தான் அவர் இந்த கட்சிக்கு அவரு வந்தாரு. வெளில வந்தாரா? அவரு அம்மா வெளில இருந்திருந்தாருன்னா வந்தாரா? எடப்பாடி வெளியே வந்திருப்பாரா? நாங்க அம்மா செருப்பால அடிச்சு இருந்திருந்தாருன்னா எடப்பாடி துரத்தாத வெளியே குறையா வந்திருப்பாரா? செருப்பால அடிச்சு துரத்தாத குறையா செங்கோட்டையன் வெளில வந்தாரு. இத வச்சு யார்? தெரிஞ்சுங்க. எடப்பாடி தான் செங்கோட்டையன் அனுப்பி விட்டாருன்னு ப்ரூஃப் இருக்கா? ஐயோ என்னையா பேசுற? ஏய், செங்கோட்டையன் ஏன் உனக்கு வெளியே proof வந்தாரு? யோ இருக்குங்களா? படியாச ப்ரூஃப் இருக்கு, கட்சியை ப்ரூஃப் எடுத்து இருக்கு, தூக்கியிருக்காங்க. என்ன ப்ரூஃப் இருக்கு, ப்ரூஃப் இருக்குயா, ப்ரூஃப் இருக்கு. 1.5 வருஷம் தான் எடப்பாடி ஆட்சின்றாப்ல. 2018 மெர்சல் படத்துக்கு பறவைகள் காட்சி இருக்கனால சென்சார் பறவைகள் வந்து விலங்கு அந்த வாரியத்துல எடப்பாடி கால்ல தான் போய் இல்ல இல்ல டிக்கெட் இல்ல வாங்கினது இல்ல யாரு? இல்ல எடப்பாடி கால்ல அதுக்குள்ள விழுந்து அதுக்குள்ள அதுக்குள்ள மெர்சல் படத்துக்கு மாஸ்டர் படத்துக்கும் மெர்சல் படத்துக்கும் மார்சல் படத்துக்கும் ப்ரோ ப்ரோ ஒரே நிமிஷம் 100% இருங்க. இருக்கைக்காக ப்ரோ இருக்கைக்காக ஒரே நிமிஷம். எங்க அது எடப்பாடியார் 2018 வீட்டு வாசல்ல நின்னீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் இவர் வந்து அந்த 1.5 வருஷம் ஏடிஎம்கே தான் ஆட்சி கட்சிக்குள்ள எடப்பாடி நடக்கிற பிரச்சனையை ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காப்லன்றாப்ல. முடிங்க. அதுக்கப்புறம் அடுத்த அதுக்கு கட்சியில எல்லா நம்ம வீட்டுக்கு வரலாம். அதுக்கு மனம் எல்லா பேசிட்டு அடுத்து பேசு. பேப்பர்லயும் அதுக்கு எல்லா மேல பேப்பர்லயும் மேல நன்றி ஷேர் தெரிவிச்சு பண்ணிருக்கேன். அது வந்து எடப்பாடிக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு போட்டோ ஃபுல் பேப்பர் ஆடு. நன்றி தெரிவிச்சு நீங்க வந்து இது போட்டீங்களா இல்லையா? என்ன நன்றி தெரிவிச்சு? மேல பாரு புகழ். என்ன இப்ப என்ன கையை பிடிச்சிக்கிட்டியா? என்ன கையை பிடிச்சிக்கிட்டியா? என்ன பிச்சிரும் பிச்சு. ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. யோ என்ன கேள்வி கேக்குற? இல்ல ஒழுங்கா புகழ் கேயா? புகழ் பிச்சு புகழ் போடுவான் பிச்சு மேல போடுவான்னுகிட்டு மேல இல்ல மேல சபரி ஒரு இல்லாம நிமிஷம் கத்திக்கிட்டு இருக்க சபரி இல்ல சபரி ஒரு நிமிஷம் மானம் ஒரு நிமிஷம் இருங்க. சீனார் ஒரு நிமிஷம் இருங்க. ஆரம்பிச்சிருங்க. இங்க பாரு, எடப்பாடி வந்து செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கி உடனே இங்க டிவிக்கு வந்து சேர்ந்தார் இருந்தாலு இல்ல. ஆமா 1.5 மாசம் 2 மாசம் பிச்சிரும் பிச்சு 1.5 மாசம் 2 மாசம் அமைதியாவே இருந்தார் இருந்தாலு உண்மையா இல்லையா? ஓகே சரி எதுக்காக ஓகே. அமைதியா இருந்தார்? முதல்ல எதுக்காக எடப்பாடி செங்கோட்டையனை வெள்ள தூக்கி போட்டாரு சொல்லு. அது அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தான் ஏன் தெரியும். இந்த வெங்காயத்தை தான், அந்த ஈர வெங்காயத்தை தான் அவருக்கு சொன்னாரு. நாங்க வேணான்னு சொல்லி தூக்கி போட்ட பொருளை தான் நீங்க தூக்கி பொக்கிஷன் சொல்லி அவங்க குப்பையில போட்ட இதை தான் நீங்க எடுத்து தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்ற அவர் சொல்றாரு. எடப்பாடி ஆட்சி ஆமாவா? சாக்கடை மாதிரி இருக்கு, அதனாலதான் தூக்கி வெளியே அவர் இல்ல நல்லவரா நீ இப்ப இருந்தாரு, அவரை வெளியே ஊழல் கட்சின்னு போட்டாங்க, அவர் சொன்னீல்ல, நல்லவர் கட்சியில நீ அவர் சேர்ந்துக்கிட்டாரு. எதுக்கு தெரியுமா அந்த கேள்வி கேட்டாரு? நீ ஊழல் எடப்பாடி ஆட்சியில வந்து ஊழல் நடந்துன்னு சொன்னில்ல, அப்ப அந்த ஆட்சியில அமைச்சர் பதவியில இருந்தவரை எதுக்கே நீ உங்க கட்சியில கூட்டு வச்சு நீ வந்து பொறுப்பு கொடுத்திருக்கிறேன்னு கேக்குறாரு அவரு. ஐயோ அவர் மேல ஊழல் கேஸ் இல்லையா? நான் சொல்றேன் அவர் ஐயோ, மேல அவர் மேல ஊழல் ஊழல் கேஸ் கேஸ் இல்லையா? அவர் மேலதான் ஊழல் கேஸே இருக்கு. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க நீ வேற? உனக்கு என்ன தெரியும்? செங்கோட்டையனை பத்தி உனக்கு தெரியும், செங்கோட்டையனை பத்தி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? 50 வருஷம் இருந்த கட்சிக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? 2001 எதுக்கு எலெக்ஷன்ல நிக்கல சொல்லுங்க. மறுபடியும் 2001க்கு போயிட்டியாடா?
இல்ல 2001ல இதுக்காக எலெக்ஷன்ல நிக்கல தெரியுமா? அவர் மேல ஊழல் வழக்கு இருந்துச்சு. ஆனா அவர் ஊழல் வழக்குல கைதாகினாரா? அவருக்கு அதிமுக கூட இப்படி நிரூபிக்கப்பட்டுச்சா? முட்டு கொடுக்காதா? ஆனா நீ குடுக்குற முட்டு இருக்கு பத்தியா? கொடுப்பேன். குடுப்பியா? ஆமா. வாஷிங் மிஷின் உள்ளவன்ட்ட யாருக்கு வேணா முட்டு கொடுப்போம். ஐயோ என்ன ராத்திரி 12 மணி ஆச்சுன்னா முட்டு இருக்கோ? நீங்க ராத்திரி 12 மணி முடியும் முட்டு கொடுக்கலையா எடப்பாடிக்கு? டேய் என்னடா நாங்க பொதுமக்கள்ரா, நீ பொதுமக்களா? நீ கட்சியால் தானே? பொதுமக்கள் தான்டா. எப்பயில இருந்து? நீங்களும் பொதுமக்களா இருந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க, நானும் பொதுமக்களா இருந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன். ஆரம்பிச்சிட்டா ஊழல் விஜயோட படத்துக்கு விஜய் படத்துக்கு 3000 டிக்கெட் விக்கிறீங்க, அது ஊழல் இல்லையா? விஜய் படத்துக்கு 3000 டிக்கெட் விக்கிறீங்க, இந்த ஜனநாயக வரை 3000 வித்தீங்க, அது ஊழல் இல்லையா? மனோவிக்கு டேய் ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம் இருடா. மனோவிக்கு நம்ம கோவப்படணுன்றதான் வேணும்னே வாடா போடா பேசுறான். எல்லாம் சிரிச்ச மாதிரியே இருங்க என்ன, அவன் மேல கோவப்பட்டுறாதீங்க, அப்புறம் நாளைக்கு வரமாட்டான், மறந்துடாதீங்க என்ன. அப்படி பயந்துட்டு வரவனா இருந்தா நான் எப்பயே போயிருக்கணும் ப்ரோ. ஐயோ ஏர்போர்ட்ல நாம கூட நீங்க 10 பேர் இருக்கறனாலதான் தைரியமா இருக்கீங்க. ஒத்தால இருந்தா தைரியமா இருந்திருப்பீங்க. அதான் பாஷா பாய் சொன்னாப்ல, உனக்கு இருக்கிற தைரியம் அண்ணனுக்கு இல்ல. டிக்கெட் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும். விஜய் என்ன சொல்றான், விஜய் என்ன சொல்றேன், எப்பா யாரும் ரேட் அதிகமா கொடுத்து வாங்காதீங்க, ஒரு அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? இல்ல மெட்ராஸ் பையன் தப்பு ஒரு நிமிஷம். விஜயோட மாவட்ட செயலாளர் தான் இன்னைக்கு ரசிக மன்ற தலைவர். அவங்க லெட்டர் பேட் கொடுத்து அவங்க தான் 3000 டிக்கெட் வாங்குறாங்க, விக்கிறாங்க. ஆமா, விஜய் படத்துக்கு மட்டும் தான் 1000 ரூபா 2000 கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க. நீ தான் அரசியல் கட்சி ஒழிக்க வந்த உத்தமர், ஒழிக்க வந்த உத்தமர். ஒரே நிமிஷம் எல்லாரும் ஸ்டாப். ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் கொடுத்தீங்கன்னா நீங்க பெரிய கட்சி இன்னும் ஒத்துக்கிறோம். எம்எல்ஏ ஃபுல் ஃபார்ம் தான் டக்குன்னு சொல்லணும். தெரியாது. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கூட தெரியாதவங்க கேட்டாங்களா? உனக்கு கேட்டாங்களா? இப்போ உன் ஜெனரல் செக் பண்ணமா பிச்சிரும் பிச்சு எடுத்து கொடுத்துட்டு எம்பிக்கு இத நீங்க முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா நான் இவ்வளவு நேரம் கத்திரிக்க மாட்டேன்னா. இப்ப ஒரு அரசியல்வாதிட்டு பேசுறான், தயவு செய்து சொல்றேன், முடியல. 15 வருஷமா மனோவிக்கு எடப்பாடி 1 வருஷத்தை ஆட்சி பண்ணிருக்காருன்னு சொல்லும் போதே வேணாமியா இந்த டிக்கெட் சரியில்லையான்னு நீங்க இதுக்கு முன்னால இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னால இருந்து பேசுறீங்க, நீங்களே பேசுறீங்க, நீங்களே சிரிச்சுக்கிறீங்க, சம்பந்தமே இல்லாம. இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ப்ரோ. விஜய் லாஸ்ட் படம் என்ன ப்ரோ? லாஸ்ட் படம் வந்து ஜனநாயகன் ப்ரோ. சரியா, இந்த ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியா? சிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம் தாயா? சீஃப் மினிஸ்டர். அது மட்டும் தெரியும். ஆல்ரெடி நீ பேசின பேச்ச கேட்டு நாங்க பாஸ் செத்தாச்சுடா. இதுக்கு மேல தூக்கு வேற போடணுமா? தெரிஞ்சு தம்பி புகழ் நீ சமுத்திரகுணி சொல்லுவாள்ல, இல்ல சமுத்திரகுணி சொல்லுவாள்ல, அவன் செத்துட்டான்டா. நாளைக்கு புகழ் கபிலன் இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு தெரியுமா? அவன் உங்ககிட்ட மாட்டலையா, நீங்க தான் இருக்கு. நாளைக்கு இந்த புகழ் பையன் வந்து நாளைக்கு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், பேஸ்புக் மொரட்டு ட்ரெண்டிங் ஆக போற தம்பி. வாழ்த்துக்கள். காரைக்குடி பக்கத்துல கர்நாடகா தாண்டி என்ன விஷயம் சொல்லுங்க. கோடு நம்பர் உன்கிட்ட கேட்டனான்ற மாதிரி பேசுறேன். நாளைக்கு எத்தனை யூடியூப்ல வரும்னு தெரியல தம்பி. புகழ் உனக்கு புகழ் கிடைச்சோன்னா மறந்துடாதே. சரி இப்படிதான் நிறைய பேர் வந்துட்டு மறந்து போயிடுறாங்க. ஹரிசனஸ், அவன் சச்சின், அவன் மான்ஸ்டரு, நிறைய பேர் இப்படிதான் மறந்துட்டு போயிட்டாங்க. நீ ஏன் மறந்துடாதே?
அவார்டு கொடுக்குற நாலுல இருந்து உனக்கு பெரிய பெரிய ஸ்பெஷல் கோஸ்ட் எப்படியா தலைவா, நீங்கெல்லாம் வந்து என் அன்பு தலைவா, தலைவா, நாளைக்கு நீ விஜய் பக்கத்துல போய் மேடையில பிடிச்சி தலைவா, என் அன்பு தலைவா, நீ உன் வாயில இருந்து வரக்கூடிய விசிலே, நீ நடிச்ச படமே ஆமா, விசில டயலாக் பேசுற, நாங்க கேக்குறேன். விஜய் வந்து கொடைக்கானல் கேட்கணும். தானே, அப்போ உன்னை அண்ணா, பாப்பனா? நான் அவன் பார்த்தேன் ப்ரோ. பேசினால அவன் பேசினால அது என்ன தெரியுமா ஸ்லாங், அதையும் காப்பி அடிச்சிருக்காமங்க. வாங்கம்மா வாங்க, இரும்பு வாங்கம்மா வாங்க, இரும்பு எடுக்கிறோம், டிவி எடுக்கிறோம், பழைய ஃப்ரிட்ஜ் எடுக்கிறோம், வாங்கம்மா வாங்க, கையை காட்டும். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு இல்ல அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கூட இங்க வந்துட்டு அடி வாங்கிட்டு தான் போனாங்க. இவகிட்ட நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் நாளைக்கு அன்னைக்கு காலைல 6 மணிக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவான். கரெக்ட் விட்டு ஓடுவோம். இல்லாத ஒரு விஷயத்த பேசுறப்ப ப்ரூஃப் தான் கேட்பாங்க. பொய்யா பேசுறவங்கள்ட்ட போய் ப்ரூஃப் கேட்காம ஆட்சியில இருந்தாரு தம்பி. எடப்பாடி எத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தாரு? ஏங்க நீங்க வேற இருங்க, போதுங்க, மணி 12 மணி ஆகுது. புகழு, ஆனா ஒண்ணு சொல்றேன், ரொம்ப நாள் கழிச்சு மனசார சந்தோஷமா இருந்தோம் நாங்கெல்லாம், தெரியுமா? நானும் தாண்டா ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருந்தேங்க. சந்தோஷப்படுத்து வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நாளைக்கு காலையில பாப்பேன். நாஞ்சில் சம்பத்துக்காக சாட்டை துர்முகம் பேசுவான் பாருங்க. கண்டிப்பா நாஞ்சில் சம்பத் கட்சியை விட்டு வெளில வருவான். அப்ப அவன்கிட்ட கேட்பீங்க, ஏங்க நீங்க விஜய பாத்தீங்களா சொன்னீங்களா? அவனை பார்த்தா தானே சொல்ல முடியும். எப்பயா பார்த்த? சேரும் போது பார்த்த. அப்படியா பாக்கல? வீட்டுக்குள்ள ஆம்பளைகளே போக முடியாதோ, அப்புறம் எப்படியா இது புஷி ஆனந்தா அவங்க 2 பேரை மட்டும்தான் பிடிக்குமோ? இதெல்லாம் காமெடின்னு வர வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்க நீனு. ஐயோ, நாளைக்கு நீ மொரட்டு ட்ரெண்டிங். வாழ்த்துக்கள். நீ யாரு காமெடி சொன்னியா? வேற உட்காந்து வாழ்த்துக்கள் வேற சொல்லிட்டு இருக்கிறேன். அவனா நாளைக்கு என்ன மறுபடியும் வருவானா? நான் வேதனை பண்ணிட்டு இருக்கேன். நீ வேற அப்படிலாம் பயப்படாதீங்க, வருவேன். நாளைக்கு பாப்பா, நாளைக்கு கேஸ் வேற இருக்கு. நீ வா ஜனநாயகம் கேஸ் வேற. பேச வந்து ஒருத்தோட பேசுறப்பே பயப்படாம இவ்வளவு நேரம் இருந்தவன் நாளைக்கு புகழ் பேரை சமாளிக்க புகழ், நீங்க எனக்கு வருவீங்க நம்பிக்கை இருக்கு. இல்ல மசக்குட்டி, ஒரே நிமிஷம், உங்க டிஎம் திறந்து அந்த 4 அன்னோன் மெசேஜ் மட்டும் அதை மட்டும் படிங்களேன் கொஞ்சம். என்ன நீ டிஎம்ல போய் புள்ளி வைக்கிற, என்ன மேட்டர்? நான் இல்லங்க, இருங்க ஒரு நிமிஷம். நான் சொல்ல என்னத்துக்கு 100 மெசேஜ் வந்திருக்கும். என்னத்துக்கு அவனுங்களுக்கு கீழே வாடா சொன்னா கேள்றா போட்டுருவானுங்க அவனுக்கு நாளைக்கு. ப்ரோ படி ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. புகழ் அதை மட்டும் படிங்க, சத்தமா படிங்க. புகழ் ஸ்கிரீன்ஷாட் போடுங்க எங்களுக்கு. புகழ் குட்டிமா மொட்டை சொன்னா கேள்றாங்க, போவாதரா. இறங்குடா, இறங்கு, மாட்டிக்காதரா, இறங்கு. உங்களுக்கு தெரியுமா நியூஸ் வந்திருக்கு இங்க, நீங்க ஸ்பேஸ் போட்டோனே இவ்வளவு பேர் போட்டோனே அந்த சைடுல வந்து ஒரு வருஷம் என்ன சபரி சொல்லு. இங்க ஸ்பேஸ் போட்டு 400 பேர் வந்தோடனே அங்க டீவியேட் பண்றதுக்கு அங்க ஒரு ஸ்பேஸ் போட்டு அங்க கிரௌட் புல் பண்றாங்க. ஆனா அங்க வரவே இல்லை கிரௌட். கண்டென்ட் வெயிட் ஒத்தால புகழ் மொத்தபடியும் காலி பண்ணிட்டான்ல புகழ். நீ இது பாரு, உன்னை இன்னைக்கு நைட்டு உன்னோட உறுப்பை சுவைக்காம இருக்க மாட்டானு. ஆனா முக்கியமான விஷயம், விஜய் பிரபாகரன் எல்லாம் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாருன்னா புகழ நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். புகழ் என்ன தைரியமா இருந்தாலும் கபிலன் இருக்காரு, பாத்து பாரு. நீங்க இங்க வந்துருங்க. உயிரே போனாலும் நாளைக்கு பேச வராம இருக்காரு, உயிரே போயிட்டாலும் நாளைக்கு பேச வராம இருக்காரு. வந்துரு புகழ், நான் இருக்கேன். சொல்லுங்க. நாளைக்கு சாயங்காலம் அப்ப தூக்கி சுத்துலயே வச்சுக்கோங்க. புகழ் நாளைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு ப்ரோ. 5:30 மணியா ப்ரோ? நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வாங்க ப்ரோ. 5 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஓகேவா? புகழ் டைம் சொல்லிட்டேன், ஸ்பேஸ் டைம் 5:30 அந்த டைம்ல வந்துரு.
5 மணிக்கு வந்துருங்க, 5:30க்கெல்லாம் வேணாம். வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே இருக்கீங்க, 5 மணிக்கு வாங்க. சரி 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 இந்த கலாய்ப்பு சரி இப்ப நான் கலாச்சிட்டேன். சரி ஓகே, நான் அவமானப்பட்டேன். 5 மணிக்கு வந்துரு. இந்த பாருங்க என்ன bro, போக்கிரி உன்னை போய் டிக்கன் எப்படி மட்டும் கலாய்க்க எழுதியிருக்கான். முடியும்? நீ என்ன எவ்வளவு பெரிய எழுதிருக்கான்? ஆளு. கபிலன் போக்கிரி டிக்கன் ப்ரோ வெளியே வா, அவனுங்க வன்மம் பிடிச்ச நாய்ங்க, தயவு செய்து வெளில வா. வன்மத்தை கொட்டிய நாய், நீங்க எல்லாம் பேசலாமா? எங்க ஒரு டாக் ஒன்று ஓடிட்டு இருக்குங்க. 7ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். நாளைக்கு 6 சொல்லுவாங்க, 7 சொல்ல மாட்டாங்க, 6 தான் சொல்லுவாங்க. பிப்ரவரி 6. அதெல்லாம் ரிலீஸ் அதெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரத்துல ரிலீஸ் பண்ண விட செல்ஃபே மாட்டேன், எடுக்கவே எடுக்காது. இல்ல முத தடவை கோர்ட் கேஸே வந்துட்டு பஸ்ன்னு போடுவானுல்ல, கோர்ட் கேஸே பஸ்ன்னு போட்டாங்க. லைக்லி Bro. there are high chances that court will give positive. சொல்லுங்க ப்ரோ. ஜனநாயகம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி ப்ரோ அழுவீங்க? வாயாலதான் ரிலீஸ் ஆனா பாத்துக்கலாங்க. ரிலீஸ் ஆனா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எப்படின்னா சரி ரிலீஸ் ஆகலன்னா நீ எப்படி அழுவ? ரிலீஸ் ஆகலன்னா நீங்க எப்படி அழுவீங்க? இல்ல கம்மிங் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ. ரிலீஸ் ஆனா நீங்க அழுவுறத நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாங்க அழுகுறோம் ப்ரோ, பிரைம்ல போனா கேஸ்ல பாத்துறோம். ஜனநாயகம் படத்துல ரிலீஸ் ஆனிச்சுன்னா அந்த படத்துல வந்து ஹீரோ வந்து படம் வேணா டைட்டில் வேணா ஜனநாயகம் இருக்கும், அந்த படத்துல வந்து ஃபுல்லா மோடி தான் இருப்பாரு. அது மாதிரி பண்ணி விட்டுருவோம், கவலைப்படாதீங்க. யார் இருப்பாரு? மோடிஜி. இப்ப என்ன பிஜேபி திட்ட போறீங்களா? மோடிஜி வந்து வாயிலே தருவாரு அங்க உங்களுக்கு. இல்ல இப்ப நீங்க மோடியை திட்ட போறீங்களா? மோடியை திட்டி அந்த நாடியை திட்டி எனக்கு என்ன பிரயோஜனம்? அது ஒரு சல்லி. டேய் பிரதமரை பத்தி பேசும்போதெல்லாம் வாய்க்கு ரொம்ப பேசக்கூடாது, சொல்றதை கேள்றா. புகழே, உனக்கு அரசியல் தெரியல ஒண்ணு. அட பாவி, இப்போ உன்னை எப்படி சொல்றது, மேல வழக்கு பதிவு பண்ணுவாங்க. நேத்து ஒரு அமைதி படை வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் போட்டாங்க, பாக்கலையா? யாரும் வரமாட்டாங்க. இல்ல நக்கீரோட அபியூஸ் பண்ணி போட்டுட்டு அமைதிப்படை பாக்கலையா? நீ எதையுமே பார்க்க மாட்டேங்கிற. எங்க நீ இப்ப பக்கத்துல அண்ணாவையே பாத்துட்டு இருக்க. தப்பா பேசினா என்னன்னா எடப்பாடி போயிட்டு மோடி கிட்ட மண்டி போட்டாருன்னு தான் வருத்தம். ஜாமீனே கிடையாது, எழுதி வச்சுக்க. காப்பாத்தவே மாட்டாங்க. இல்ல ஐடியா வச்சு என்ன ஓட்டான் பயந்துட்டோம். ஜாமீன் இல்லையா? நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்ல. உளவுத்துறை என்னங்க பண்ணுது? அவங்க மோடியை பேசுற வரைக்கும் பாத்துட்டு உளவுத்துறை என்ன பண்ணுது? உளவுத்துறை என்ன பண்ணுது? என்ன போயிட்டான் என்ன பேசி நீங்க துரத்தி விட்டு நாங்க எவ்வளவு அடிச்சோம் அப்பெல்லாம் போல. ஆனா நீங்க ஒரு போலீஸ் கேஸ் சொன்னோடனே போயிட்டாங்க. இல்ல அப்புறம் பிரதமரை பத்தி எல்லாம் பேசினா எண்ணெயில தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓஸ்டுக்கு தானே பிரச்சனை வரும் பிரதமர் பத்தி பேசினா. ஆமா, இவன் மட்டும் வாங்கி விட்டு ஏதாவது பேசிட்டு போயிடுவேன். அப்புறம் இவனத்துக்கே உள்ள வச்சிருவாங்க, நம்மள விசாரணை கூப்பிடுவாங்க. இவன் யாருன்னு தெரியாது. ஆமா, இவன் ஐபிஎல் அரை மணி நேரத்துல எடுத்துருவாங்க. இவன் ஐபி அட்ரஸ் எல்லாம் இல்ல அவன் போயிட்டு கேட்பான். நான் பேச வரைக்கும் உலகத்துல என்ன பாத்துட்டு இருந்துச்சு, என் வாயை மூடாம வாயை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். அப்படிதான் அந்த டெக்னாலஜி உங்கள்ட்ட இல்லையா? ஏபி ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. டைம் ஆச்சு பாமா, 12 எல்லாம் போக. ஓகே ஓகே ஓகே, நாளைக்கு பார்ப்போம். பை பை. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. எல்லா வீடியோவும் ட்ரெண்டிங்ல இருக்கு. ட்வீட் வரும், நான் 10 மணிக்கு ட்வீட் போட்டுருக்கேன். சரி சரி சரி, கண்டிப்பா. சரி மக்களே, எல்லாருக்கும் குட் நைட்டுப்பா. நன்றி, வணக்கம்.